நான் போமனால ஒரு வார்த்தை ஆயில என்னோடத்துல பேசும். என்னுடைய இருதயத்தின் நிலையை அறிந்திருக்கீங்க சுவாமி. ஒரு வார்த்தை எனக்கு பேசும். அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆள்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தில் தீரியாய் எடுத்தாள் கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். இப்படி ஆக கடவுது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்தை நான் நோக்கி பார்த்தபோது 10 நாட்களுக்கு முன்னதாக இந்த திருமங்கலம் பகுதியிலே பேச வேண்டிய ஒரு வார்த்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். வாசிக்கலாம். எண்ணாகமங்களின் புஸ்தகம் 32வது அதிகாரம், அதுல இருக்க 20, 21 வசனங்களை தியானிக்க போகிறோம். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்து கர்த்தருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராகி கர்த்தர் தம்முடைய சத்துருக்களை தம்முடைய முகத்திற்கு முன் நின்று துரத்தி விடும் அளவும் நீங்கள் யாவரும் அவருடைய சமூகத்தில் யுத்த சன்னத்தராய் யோர்தானை கடந்து போவீர்களானால் அந்த அத்தேசம் கர்த்தருக்கு முன்பாக வசப்படுத்தப்பட்ட பின்பு நீங்கள் திரும்பி வந்து கர்த்தருக்கு முன்பாகவும் இஸ்ரவேலருக்கு முன்பாகவும் குற்றமில்லாதிருப்பீர்கள். அதற்கு பின்பு இந்த தேசம் கர்த்தருக்கு முன்பாக உங்களுக்கு சுதந்திரமாகும். 23வது வசனத்தை வாசி. நீங்கள் இப்படி செய்யாமற் போனால் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்களாய் இருப்பீர்கள். பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாக அறியுங்கள். நல்லா கவனிங்க. அநேக சுவிசேஷ கூட்டத்தில் இந்த கடைசி பகுதியை பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். எனக்கு ஒரு காரியம் மறக்கவே செய்யாது. தூத்துக்குடி பட்டணத்தில் நான் ஹைஸ்கூல் மாணவனாக வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் நடந்து ஸ்கூலுக்கு போனோம். கால்டுவெல் ஸ்கூல்ல அங்க போயிட்டு வர்ற வழியில 2 மார்க்கெட்டை கடந்து போனோம். அந்த மார்க்கெட்ல அந்த மட்ட கிளப்னு சொல்லுவாங்க, SS பிள்ளை தெருன்னு சொல்லுவாங்க. 2 மார்க்கெட்டையும் கடந்தா நாங்கள் எங்க வீட்டுக்கு போனோம். அந்த மார்க்கெட்ல அநேக நேரங்களில் தமாஸ் பண்றவர்கள் ஏதாவது தமாஸ் பண்ணி காசு சம்பாதிப்பதற்காக வாழ்வதற்காக எதையாவது வித்தைகளை செய்து கொண்டிருப்பார்கள். எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்கு. அந்த ஆளுடைய முகமே ஞாபகம் இருக்குது. ஒரு மனிதன் கோட் ஒன்று போட்டிருந்தான், தொப்பி ஒன்றை வைத்திருந்தான். அவனை பார்த்தால் பைத்தியக்காரனை மாறி இருந்தது. நன்றாக உடை உடுத்திருந்தான், ஆனால் அழுக்காக இருந்தது. அவன் ஒரு பெரிய ஒரு சிப்பாய் போல நடுவில் லெஃப்ட் ரைட் போட்டு சில வித்தைகளை செய்துவிட்டு கொஞ்சம் கூட்டம் கூடும். ஏன்னா நம்ம ஊர்ல சின்ன காரியம் செஞ்சாலும் கூட்டம் கூடிரும். பைத்தியத்தை சுத்தியும் 10 பேர் இருப்பான்ல. நல்லா கவனிங்க. ஆளை கூட்டுறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. கூட்டத்தை வச்சு யாரையும் அளந்துடாதீங்க. பக்கத்தில் கையை சொல்லுங்க. பைத்தியத்தை சுத்தும் 10 பேர். ஆமா, அவர் நிக்க போறாரு, இவர் நிக்க போறாரு, எலெக்ஷன்ல அவர் வரப்போறார். 10 பேர் வருவான் பின்னால. ஆமா, அப்படி கூட்டம் கூடின உடனே என்ன செய்வான், பக்கத்தில் இருக்கிற ஏதாவது சுவர் மேல ஏறி நின்று கொண்டு
அவன் அப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், கோட்டை திறந்து பார்ப்பான், இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான். இது எங்களுக்கு அனுதினம் காரியமாயிற்று. ஸ்கூல்ல இருந்து திரும்பி வரும்போது நிச்சயமா நான் பார்ப்பேன். ஏன்னா சின்ன பையன், நான் 7வது அல்லது 8வது படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால இந்த கூட்டத்தோட கூட்டம் என்னென்னமா நாங்களும் பார்த்து அவன் செய்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வருவான். அவன் கொஞ்ச நேரத்தில் மாட்டி போயிடுவான். ஒரு நாள் திடீர்னுட்டு ஒரு ஆள் மேல பாஞ்சி அவரை பிடிச்சான், காலரை பிடிச்சான். எல்லாரும் சொன்னாங்க பைத்தியம், ஒன்றும் சொல்லாத, கூட போயிருந்தான். நேராக கொண்டு வந்து தூத்துக்குடியில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல, எங்க வீட்டுக்கும் அந்த SS பிள்ளை தெருவுக்கும் பக்கத்தில் இருந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உள்ள தள்ளா. எங்க யாருக்கும் விளங்கல. ஏன்னா இவ்வளவு நேரம் சர்க்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ போலீஸ் இழுத்துட்டு போன உடனே எல்லாரும் பின்னால பார்த்தோம். கொஞ்சம் பேர் பின்னால வந்துட்டு, ஒரு 50 பேர் பின்னால. நாங்க ஜன்னல் வழியா பார்த்த போதுதான் அந்த பைத்தியக்காரன் தன்னுடைய ஐடி கார்டை காட்டுறான். என்னன்னா அவன் இலங்கை தேசத்தில் வந்த ஒரு CID. அரசாங்கத்தினுடைய பெர்மிஷனோடு இலங்கையில கொலை பண்ணிட்டு தூத்துக்குடியில வந்து உல்லாசமா இருக்கலான்னு ஒருத்தன் வந்தான். அந்த ஆள் அங்க கொலை பண்ணிட்டு வந்ததை துப்பறியவர்கள் வந்து கண்டுபிடிச்சு அங்க இருந்து புறப்பட்டு வந்து அந்த ஆளை தேடி இருக்கான். இவன் கோட்டை திறந்து பார்த்தானே, அந்த ஆளுடைய போட்டோ. யார் இருக்கிறா, கூட்டத்தை பார்ப்பான், யார் இருக்கிறா யார் இருக்கிறா யார் இருக்கிறா. அன்னைக்கு தான் தெரிஞ்சது இவர் இலங்கையில கொலை பண்ணிட்டு கடல் கடந்து வந்துட்டாரு. தூத்துக்குடி தான் சொந்த ஊரு, சொந்தக்காரங்களோட தான் இருந்தாரு, எல்லாம் இருந்தாரு. ஆனா பாடுகிறபடி பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. பாவம் உன்னை தொடருமே, சாபம் கொல்லுமே, இன்ப லாபம் எல்லாமே சாபம் ஆகும் காலமே. வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். எத்தனையோ விபத்தினின்று உன்னை விலக்கினார், நித்தம் உன்னை பத்திரமாய் நடத்தி வருகிறார். வாலிப நாளில் உன் தேவனை ஓடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. பவுலை கேட்டால் ஒன்று சொல்லுவார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 24, 25 வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 24, 25. சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாயிருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும், அப்படியே சிலருடைய நற்கிரியைகளும் வெளியரங்கமாயிருக்கும், அப்படி இராதவைகளும் மறைந்திருக்க மாட்டாது. எவ்வளவு தெளிவா சத்திய வேதம் பவுல் அப்போஸ்தலனை கொண்டு சொல்கிறது பாருங்கள். பக்கத்தில் கையை பிடிச்சி முகத்தை பார்த்து கேட்கணும். ஒரு நாள் தானே வந்திருக்கேன், கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்றதுக்கு அலோவ் பண்ணுங்க. பக்கத்தை பார்த்து கேளுங்க, உங்க பாவம் வெளியரங்கமாகி நியாய தீர்ப்புக்கு முந்தி கொண்டதா
இல்ல பின்னால வருதா? என்ன சொன்னாங்க? பதில். கேள்வி கேட்டா பதில் வர்றது வரைக்கும் மூஞ்ச பார்க்கணும்ல. யாரோ சொல்றாரு, எங்களை பழி வாங்கணும்னு நினைச்சிட்டீரா? ஹலோ, மனைவிக்கு தெரியாம கணவன், கணவனுக்கு தெரியாம மனைவி, பிள்ளைக்கு தெரியாம அப்பா, அப்பாவுக்கு தெரியாம பிள்ளை. நீ எங்கதான் மறைஞ்சிருந்தாலும் என் ஆண்டவருக்கு முன்னதாக ஒன்றும் மறைவாயிருப்பதில்லை. ஒருவேளை இன்னைக்கு வெளிப்படலைன்னா நாளைக்கு வெளிப்பட போகுது. ஆனா ஒருவனுடைய பாவத்தை அவன் அறிக்கை செய்து அது விட்டு விட்டார் என்றால் என் ஆண்டவர் எல்லாவற்றையும் சமுத்திரத்தில் போட்டு மூடி விடுவதற்கு நல்லவரா இருக்கார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை மயம்படுத்தலாமா? அந்தரங்க பாவத்தினால் வேதனையுற்றேன், உந்தன் திரு ரத்தத்தினால் ஆறுதல் பெற்றேன். அந்த கவி தெரிஞ்சுன்னா பாடுங்க. இந்த மாதிரி பாட்டெல்லாம் இப்ப நின்று போச்சு. இப்ப அந்தாவா இந்தாவா யோவா 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 எங்கோவா நில்லுப்பா, யெகோவா யெகோவா எங்க சொல்லு நில்லு. ஏன்னா மியூசிக் அப்படி போடுறாரு, கீயும் 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 போடணும். அது காலம் இந்த பக்கம் தூக்குது, அந்த பக்கம் தூக்குது, வெட்டி வெட்டி இழுக்குது. இப்ப இந்த பாட்டெல்லாம் நின்று போச்சு. அந்தரங்க பாவத்தினால் வேதனை உற்றேன், உந்தன் திரு இரத்தத்தினால் ஆறுதல் பெற்றேன். பாடுங்கள். அந்தரங்க பாவத்தினால் வேதனை உற்றேன், உந்தன் திரு இரத்தத்தினால் ஆனந்தம் பெற்றேன். வாலிப நாளில் உன் தேவனை தேடி ஓடிவா, பாவி உன்னை அழைக்கிறார் இயேசு ராஜனே. ஆனா அங்கே மோசே சொன்ன இடத்துல அந்த அர்த்தத்தில் சொல்லப்படவில்லை. இன்னைக்கு வீட்டுக்கு போய் சாயங்காலம் ஆகிறதுக்குள்ள அல்லது படுக்கைக்கு போமுன்னதாக எண்ணாகமம் 32வது அதிகாரத்தை வாசித்து விட்டு படுக்கும்படியாய் கேட்கிறேன். எண்ணாகமம் 32:23 வசனம் வரை பார்த்தாலே உங்களுக்கு ஒரு பெரிய காரியம் தெரியும். நீங்கள் அறிந்திருக்கிறது போல அடிமைத்தனத்திலே அடி வாங்கி கொண்டு மிதி வாங்கி கொண்டு செங்கல் சுடுவதற்கு தங்களுடைய கால்களால் களிமண்ணை பிசைந்து கொண்டிருந்த அந்த 30 லட்சம் ஜனங்களை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்ததாக மோசேயின் மூலமாக விடுதலையாக்க சம்மதித்தார். ஆண்டவர் விடுதலையாக்கி அவர்களை நடத்தி கொண்டு கிட்டத்தட்ட 38 வருடங்கள் நடத்திவிட்ட பின்பு அனுதினமும் மன்னாவை சாப்பிட்டுக் கொண்டிருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களும் கண்மலையின் தண்ணீரை குடித்தவர்களும் மேக ஸ்தம்பத்தினால் உண்டான நிழலிலே பாதுகாக்கப்பட்டவர்களும் அக்கினி ஸ்தம்பத்தினால் குளிருக்கு பாதுகாக்கப்பட்ட அந்த மக்களும் இப்பொழுது யோர்தானை நோக்கி வந்திருக்கிறார்கள். கவனிங்க, 38வது வருஷத்துல தான் அவங்கள திசை திருப்பதற்கு மோவாபிய ராஜாவாகிய பாராக் என்று சொல்கிறவன் பீலையாம் என்று சொல்லப்படுகிற கள்ள தீர்க்கதரிசி மூலம் அவங்கள சபிக்க இயலாதவனாக ஆசீர்வதிக்கத்தான் முடியும் சொல்லி பாராக்க பார்த்தோன்னா ஐ எம் சாரி, வாய திறந்தா நன்மையான காரியம் தான் வருது, உன் பணம் என்னை இழுக்கத்தான் செய்து, ஆனா தேவன் என்னை பேச வைக்கிறார், இவர்களை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய பிரியம் என்று கண்டுகொண்டேன். நல்லா கவனிங்க, இவைகளெல்லாம் பார்த்து சாபத்துக்கு தப்பி இவர்கள் வரும்போது அந்த பீலையாம் பொருளாசையினால பாராக்க பார்த்து சொல்றான், ஒன்னே ஒண்ணு செய்யலாம், இந்த ஜனத்தை பரிசுத்த குலைச்சலாக்கிட்டா, இவங்களே பாவம் செஞ்சுட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள அவங்களையே ஆண்டவர் அடிச்சு போடுவாரு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி தந்திரமான வஞ்சனையான ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்து விட்டு போயிட்டான். காசு கிடைச்சது போயிட்டான். ஆனா அவன் ஜெபம் இருந்தது, நீதிமானை போல நான் மரிப்பேனாக.
பக்கத்தில் ஆலோசனை சொல்லும்போது பக்கத்தில் சொல்லுங்க, நான் ஆலோசனை சொல்லும்போது மாமியாளுக்கும் மருமகளுக்கும் சண்டை வர்ற மாதிரி சொல்லி கொடுத்துட்டு அதுக்கு பிறகு சொல்ல வேண்டியது நீதிமான் போல மறிப்பேனாக. எத்தனை தேசாந்திரியான மந்திரவாதிகளான தீர்க்கதரிசி என்று சொல்கிறவர்களை நான் அறிவேன் தெரியுமா? சிங்கப்பூர்ல ஒரு ஃபேமிலி இருக்குது, நல்ல பிள்ளைங்க, அவளுக்கு கொஞ்சம் ஆவியின் கட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒருவருக்கு ஆவிகளை கட்டவிழ்க்கிற அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அவர் வீட்டில் போய் ஜெபம் நடத்த, அவ துள்ளி உள்ள சபையில வந்து ஜெபம் நடத்த, அவ எல்லாத்தையும் போட்டு உருட்ட, எல்லாரும் பார்த்தாச்சு உள்ள பிசாசு இருக்குன்னுட்டு. சபையில் இருக்கவங்க பார்த்தாங்க, அங்க சிங்கப்பூர்ல ஒவ்வொரு காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்க பார்த்துட்டாங்க. ஏன்னா இவர் வந்து ஜெபம் பண்ணதுல அது பிசாசுமா ஒரே அட்டகாசம். அவர் உட்கார வச்சு, நல்லா சம்பாதிக்கிறார் அந்த மனுஷன், உட்கார வச்சு இதெல்லாம் இது போகவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? இவ அப்பா இருக்கார, இந்த மகளுடைய அப்பா, உன் மாமனாரு, அந்த ஆள் செய்வனை வச்சிருக்கான், மகளுக்கு செய்வனை வச்சிருக்கானா. அதனாலதான் சிங்கப்பூர்ல மகளை அனுப்பிச்சிட்டு அவ மேல இருக்க பிசாசா போக விடாம அவர் கட்டி வச்சிருக்காராம். அத அந்த முட்டாளும் நம்பினான், இந்த அம்மாவும் நம்பிச்சு. நம்பினது மாத்திரம் இல்ல, உங்க அப்பாவுக்கு போன் கூட பேசக்கூடாது, ஏன்னா போன் கூட வந்துருவான். இவன் உள்ள வாசனை பண்றானா பிசாசு. அப்பாக்கு போன் பேசினா அம்மா கிட்ட பேன் பேசக்கூடாது, அப்பா கிட்ட பேசவே கூடாது. அப்பா தான் உனக்கு செய்வனை வச்சிருக்காரு, மந்திரம் வச்சிருக்காரு. பேர் உன்னை சொல்லிட்டா கூட அந்த போனுக்குள்ளே அந்த ஆவி கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும் சொல்லி பயமுறுத்தி அப்பாவையும் பிள்ளையும் பிரிச்சு வச்சிருக்கான். ஹலோ, உங்களுக்கு போன் நம்பர் வேணும்னா நான் தர்றேன், பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடி சொல்லுங்க. நிறைய பேர் இப்படி சுத்துறான் தமிழ்நாட்டில், இந்திய நாட்டிலையும் சுத்துறான். நான் வந்தேன்னா இவங்களெல்லாம் கொஞ்சம் காட்டி கொடுத்து இவன் தான் நின்று முடிகிறது. பேர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்க வீட்டுக்கு வருவான். ஏன்னா நமக்கு மந்திரத்தை கண்டா பயம், மந்திரவாதியை கண்டா பயம். குடுகுடுப்ப காரம் வந்து வீட்டு முன்னால நல்ல காலம் பிறகுன்னா வீட்டை இழுத்து பூட்டி உள்ள வந்துட போறான், நமக்கு பயம். மாட்டை ஒன்ன கொண்டு வருவான், அது சும்மாவே சோறு இல்லாம அது எப்பமாவது மயக்கத்துல தலையசைச்சு நான் பாரு சொல்லிட்டுன்னு சொல்லுவான். உங்க ஊர்ல நடக்கிற அட்டகாசங்களை சொல்றேன், எனக்கு திருமங்கலத்தை தெரியாதுன்னு நினைக்காத. நல்ல கவனிங்க, நம்ம பயத்தை உபயோகப்படுத்தி சத்துருதான் கிரியை செய்வானா, தேவ ஊழியர்கள் சொல்றவங்களும் கிரியை செய்யறான். இதான் வேதனை. தேவ சபைகள்ல பயத்தை ஊத்தி, ஆமா, தேவ ஜனங்களை கெடுத்து போடுறதுக்கு அவங்க இந்த சாமிகளை கும்பிட ஆரம்பிச்சு. எந்த சாமி சொல்லுங்க? எந்த சாமி? தீர்க்கதரிசி இந்த சாமியை கும்பிட ஆரம்பிச்சு அவன் கையில விழுந்து, அவன் வலையில விழுந்து, அதனால தங்களை கெடுத்து கொண்ட ஒரு பெரிய கூட்டம் சபையிலே உண்டு. 24,000 பேர் செத்து போனான். ஏன்னா அழகான பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புனா எல்லாம் விபச்சாரம் பண்ணி வேசித்தனம் பண்ணி, தலைவர்களுடைய பிள்ளைங்க கூட வேசித்தனம் பண்ணி, மோசைக்கு பயப்படாம, மோசையுடைய கண்ணீரை பார்க்காம, மோசை நின்றுகிட்டு இருக்கிறாரு அவங்களுடைய மூப்பர்களோடு தைரியமா. ஒரு தலைவருடைய பையன் அந்த மீதியான்ல தலைவையுடைய பிள்ளைய கூட்டிக்கிட்டு வெக்கலாம போறான். எல்லாருக்கும் முன்னால கூடாரத்துல போய் அவர்கள் உடலுறவு கொள்ளும்போது பிராகாசல் நின்று அந்த ஈட்டியை ஓங்கி குத்தி 2 பேருக்கும் குத்துற மாதிரி குத்திட்டான். ஓ காட், தேசம் அழிகிறது. அமெரிக்காவை பறந்துகிட்டு இருக்கிற பிளைன்ல ஒரு அம்மா 2 தன்னுடைய பிள்ளைகளை வச்சிருக்குது 3 சீட்ல. எந்த சீட்ல ஒரு கணவன் மனைவியும் ராத்திரி வீட்டுல செய்ய வேண்டியது அங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததை பார்த்த உடனே அந்த அம்மா சொல்லி, என் பிள்ளைங்களுடைய மனசை கெடுத்துட்டாங்கன்ட்டு 2 பேரும் பிளேன்ல அங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போல சிறைச்சாலைக்கு போனார்கள். துணிகரமான வெச்சாரமும் வேசித்தனமும் இன்றைக்கு உலகத்துல ஆமடா எல்லாரும் தான் பண்றான். இது பாவம்.
இதை பாவம் என்று சொல்வீர்கள். ஆனால் மோசே இந்த பாவத்தை குறித்து பேசல. பின்னகாசுக்கு கோபம் வந்தது, வேசித்தனம் பண்றது, தேவ ஜனங்கள் வேசித்தனம் பண்றதை பார்த்த அந்த பாவத்தை குறித்து பேசல. நம்ம நினைக்கிறோம் அத மாதிரி பாவத்தில் நான் ஈடுபடல. ஐயா, then what is the sin? இங்கே மோசே உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் சொல்றாரு. நான் என்னையா சொல்றாரு, எதுக்குயா சொல்றாரு? நீங்க உடனே சொல்லுவீங்க நீங்க பழைய ஏற்பாட்டில் இருக்கிற சம்பவத்தை பேசுறீங்க பிரதர். ஆனா புதிய ஏற்பாட்டில் அன்றைக்கு எருசலேம் சபைகளுக்கு சேர்மனா இருந்தவர், ஆண்டவராகிய இயேசுவோடு உடன் பிறந்த யாக்கோபு, கர்த்தருக்கு சகோதரனாகிய யாக்கோபு தான் சேர்மன். எருசலேமில் இருந்த சபையில சினாட்ல அவர் என்ன எழுதி வைக்கிறான்னு பாருங்க. யாக்கோபு 4வது அதிகாரம் கடைசி வசனத்தை, ஆதலால் செய்ய அறிந்தவனாய் இருந்தும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். பக்கத்துல உங்க கையை பிடிச்சீங்க பிரதர் வெஸ்ஸி, பின்னால அந்த வசனத்தை வாசிங்க. அவர் சொல்ல சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். நம்புறவங்க மட்டும் உயரமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதத்துக்கு சொல்லல. மறுபடியும் அந்த வசனத்தை நல்லா வாசிங்க பார்க்கலாம். பின்னால வாசிங்க பார்க்கலாம். அதனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இது நியூ டெஸ்டமென்ட் ஸ்டாண்டர்ட். ஆண்டவராகிய இயேசு கொடுத்த கட்டளையை வேறு வார்த்தையிலே சொல்லி இருக்கிறார். உன்னுடைய அயலானுடைய ஆடோ மாட்டோ கிணத்துல விழுந்துட்டா நீ கண்டுக்காம போகாதன்னு சொல்லி வேதம் நமக்கு போதிக்கிறது. அவன் எதிரியா இருந்தா கூட செய்ப்பா அப்படின்னு சொல்லு. உங்களோட சண்டை போடுவான், உங்களுக்கு பகைஞன், உங்களை கோர்ட்லயும் போலீஸ் கச்சேரிக்கு கொண்டு போவான். அவன் பிள்ளை ஒருத்தர் கடத்திட்டு போறானா நம்ம என்ன சொல்லுவோம்? ஹலோ, ஒரு பெரிய ஆவிக்குரிய சபைக்கு சென்னையில போயிருந்தேன். நான் தான் பிரசங்கம் பண்ணணும். அங்க பாஸ்டர் சொல்லியிருந்தார், இன்னைக்கு நிறைய பேர் சாட்சிலாம் சொல்லக்கூடாது. நம்முடைய வழக்கம் 5 பேராவது சாட்சி சொல்றது, சாட்சி சொல்லக்கூடாது. அகஸ்டின் ஜெபக்குமார் வந்திருக்கோம், அவருக்கு நிறைய வேணும்னு சொல்லிட்டாரு. உடனே அதனால ஒரு அம்மா வந்து கெஞ்சுது பாஸ்டர், நான் பொருத்தனை பண்ணிட்டு வந்துட்டேன், நான் சாட்சி சொல்லிதான் ஆவேன், நீங்க இடம் கொடுக்காம போனீங்க நான் செத்து போயிடுவேன் பாஸ்டர். பெரிய பாஸ்டர், பேரெல்லாம் கேட்காதீங்க, பெரிய பாஸ்டர். அந்த பாவம் பார்த்தேன். சரி, 5 பேருக்கு பதிலாக ஒரு ஆள் அல்லது 2 ஆள் சொல்றேன். ஒரு ஆள் நான் உட்கார்ந்துருக்கேன். அந்த அம்மா சொல்லுது, நான் கர்த்தரிடத்துல கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணினேன். என்ன விண்ணப்பம் பண்ணினேன்? என்ன பண்ண? என் பக்கத்து வீட்டில் ஒருத்தன் கோழி வளர்த்தான். நான் காய்கறி போடுவேன், அது வந்து கிண்டி எல்லாத்தையும் கெடுத்து போட்டுரும். நான் ரொம்ப அழுதேன். ஆமா, நல்லது. ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? என் நாயை கொண்டு போய் 4 கோழியும் தீத்து அடிச்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் ஜெபத்தை கேட்டுருக்காங்க. பாவிகளா, பாஸ்டருக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அம்மா மைக்கில் வேற, அங்க இருந்தது 2500 பேர். அந்த 2500 பேர் சபையில இது இந்த மாதிரி சாட்சி சொல்லிட்ட. அதுவும் அகஸ்டின் ஜெபக்குமார் சொல்லிட்டு, அது அவருக்கு அதுக்கு இவர் எங்கேயாவது மேடையில் போடுவார், ஏன்னா திருமங்கலத்திலாவது போட்டுருவார். இந்த அம்மாவுடைய வயல்ல வந்து கிண்டி 2 வெண்டைக்காய் முளைச்சிருந்ததை கொத்திட்டு போயிட்டான். அதனால விசுவாசத்துல தேறின அந்த தாய் கண்ணீரோடு ஜெபம் பண்ணும்போது நாய்க்குள்ள ஆண்டவர் வெறிய அனுப்பி, நமக்குள்ள ஆவி அனுப்புவாரு. ஆனா அதே கர்த்தர் இவங்க ஜெபத்தை கேட்டு நாய்க்குள்ள வெறிய அனுப்பி 4 கோழியை அடிச்சு தின்னுட்டு. இதுதான் நம்முடைய சபையுடைய ஸ்டாண்டர்ட். ஆனால் வேதம் சொல்லுகிற ஸ்டாண்டர்ட் என்ன? மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால்
ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்து அதை செய்யாமற் போனான், அதை செய்யாமல் போனா அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்போ பக்கத்துல உங்களை திரும்பி கையை பிடிச்சிடாதீங்க. திரும்பி பார்த்து, இப்படி எத்தனை பாவத்தை மூட கட்டி வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் எத்தனை மூட்டை கட்டி ரெடியா வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட பணம் இருக்குதான்னு கேட்டேன். எத்தனை மூட்டை பணம் இருக்குன்னு. நான் என்ன இடி டிபார்ட்மெண்ட்ல தான் வந்திருக்கேன் இல்லையே. உங்ககிட்ட கேட்டது என்னையா நீ இந்த மாதிரி நன்மை செய்ய அறிந்தும் அறியாமல் போன பாவம் எவ்வளவு சேர்ந்திருக்க. இது ஆண்டவர் பவுல் மூலம் எழுதிவிட்டார். சிலருடைய பாவங்கள் தொடரும் எங்க வரைக்கும்? நியாய தீர்ப்பு வரைக்கும். பிரதர் அகஸ்டின் ஜெபகுமார், நாங்க வசனம் வாசிக்கிறதுக்கும் நீர் வசனம் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசமா இருக்குது. நாங்க கேட்கிற வசனம்லாம் வித்தியாசமா இருக்குது. நான் இதே வேதத்தில் புதிய ஏற்பாட்டில் தானே காட்டினேன். ஆண்டவரை குறித்து வேதம் சொல்கிறது, ஆவினாலே நிறைந்தவர் அப்போஸ்தலர் 10:36 நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். அவரை பின்பற்றுங்கள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தலாமா? இதைத்தான் மோசே வித்தியாசமா சொல்றான். யோர்தான் பக்கத்துல வந்தபோது, யோர்தானை கடந்த கானான் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பூமி சுதந்திரிக்க போகிறோம், நான் உங்களுக்கு முன்னால போய் குளவிய வச்சு விரட்டிடுவேன்டா, உங்களுக்கு முன்னால போய் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்துட்டேன்டான்னு சொல்லி போது மோசே இன்னும் உயிரோடு இருக்கிறான். ஏன்னா அவனை தான் கடந்து போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இவர்கள் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசை பாதி கோத்திரமும் மோசே வந்து, ஒரு ரிக்வெஸ்ட் பிரதர் அஸ்ரையா, ஒரு ரிக்வெஸ்ட். என்ன ரிக்வெஸ்ட்பா? எங்க கிட்ட ஆடு மாடுலாம் நிறைய இருக்கு, இங்க பாரு, இங்க ஒரே புல்லு, எங்க ஆடு மலை ஏறியெல்லாம் புல்லு திங்காது, இப்படியே மேஞ்சி பழக்கம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு போனா அங்க வரையாடுன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. வரையாடு அதுக்கு பேரு ஜாயல். ஜாயல்ங்கிறதுக்கு அந்த கூடாரத்தை போடுறதுக்கு சுத்தியலும் ஆணி வச்சிருந்தாலும் அந்த யாயல். அவ பேர் ஏன் வச்சான்னா, மலையில போயினாலும் ஏறி அடிச்சிருவா. நம்ம எப்பவும் எதுல? கபடியில தான். ஏறி அடிடா. அவன் ஏறி அடிச்சு சிசரா மண்டையை உடைச்சிட்டா. அந்த யாயலுக்கு ஏன் அவங்க அம்மா அப்பா பேரிட்டாங்கன்னா, இவன் மலையில போய் கூட புல்ல மெஞ்சுவா. இந்த வரையாடு அந்த மலையில எப்படி ஏறணும் பாத்தீங்களா? செங்குத்தா இருக்கும், அது பாட்டுக்கு ஏறும். எங்களுக்கு வரையாடு எல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு நித்தமும் மேயிற ஆடு, இந்த புல்செலி வெளியில இருக்கிற ஆடு எனக்கு வேணும், ரொம்ப இருக்குது. அதனால நீங்களை அந்த பக்கம் கூட்டு போகாதீரும். எங்களுக்கு கண் கண்ட இடமே சொர்க்கம், சோறு கண்ட இடம் சொர்க்கம். மோசே என்ன செஞ்சான்னு பாருங்க. மோசே நல்ல மனுஷன், தேவனால நடத்தப்பட்ட மனுஷன். அவனுக்கு என்ன செய்ததுன்னு பாருங்க. 32வது அதிகாரம் மறுபடியும் திருப்புங்க. எண்ணாகமம் 32வது அதிகாரம். அங்க தெளிவாக ஆண்டவர் நமக்கென்று சில காரியங்களை எழுதி வைத்திருக்கிறார். வாசிங்க. எண்ணாகமம் 32வது அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிக்கலாம். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போக, உங்கள் சகோதரர் தேவன் அவர்களுக்கு சொன்ன தேசத்தை சுதந்திரிப்பதற்கு யுத்தத்துக்கு போகும்போது நீங்க இங்க இருப்பீர்களோ? நீங்க இங்க சும்மா ஆட்டம் மேய்ச்சிக்கிட்டு இருப்பியோ? அடுத்த வசனம். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? நல்ல கவனிங்க. 10வது வசனத்தை வாசிங்க. அதனால் கர்த்தர் அந்நாளிலே கோபம் உண்டவராகி. 13வது வசனத்தை வாசிங்க. அப்படியே கர்த்தருடைய கோபம் இஸ்ரவேலின் மேல் மூண்டது. நல்ல கவனிங்க. 14வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் இதோ இஸ்ரவேல் மேல் இருக்கும் கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்தை இன்னும் அதிகரிக்க பண்ணும்படி. ஆண்டவர் கோபப்படுறாடா. உன்னுடைய இன்டென்ஷனை பார்த்து, உன்னுடைய ஆட்டிடியூட பார்த்து, உன்னுடைய மனநிலையை பார்த்து ஆண்டவருக்கு கோபம் வருதுடா. ஒரு தடவை இல்ல, 3 தடவை சொல்றாரு. கர்த்தர் கோபம் உண்டாகி, கர்த்தர் கோபப்பட்டு, அவர் கோபப்பட்டதுனால நானும் கோபப்படுறேன். மோசே எல்லா மனிதர்களும் சாந்த குணம் உள்ளவன். ஆனா கர்த்தர் கோபப்படும் போது அவனால சும்மா இருக்க முடியல.
அவன் உடனே திட்ட ஆரம்பிச்சிடுவான். எப்படி திட்டுறான் தெரியுமா? யோ, நீயும் போக மாட்டா, போகிறவன் நீ கெடுக்கிறான். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுக்கும். பார்த்துருக்கீங்களா, கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் கேட்கலையோ? நான் 53 வருஷம் ஆச்சு பீகார் போய், நான் மறக்கல. உங்களுக்கெல்லாம் இந்த நாட்களுடைய காமெடி தான் தெரியுமா இருக்கும். மேயிற மாட்டை நக்கிற மாடு கெடுக்குதுன்னு சொல்லுவாங்க. நீ தான் போக மாட்டேங்கிற, போகிறதுக்கு மீதி இருக்குது. இதெல்லாம் யுத்தம் செய்து அந்த தேசத்தை பிடிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு சொல்லி கீழ்ப்படி ஆயத்தமா இருக்கிறான். யோர்தான் என்ன, நாங்க எங்க அப்பா மாரு அந்த சமுத்திரத்தை கடந்தவங்க, இந்த யோர்தான் எங்களுக்கு என்ன, நாங்க கடந்துருவோம் சொல்லி துடிச்சுட்டு நிக்கிறான். எரியோ கோட்டைய நாங்க தொடாமலே அது விழுன்னு சொல்லி நம்பி நிக்கிறோம். நான் சொல்றபடி சுத்தி வந்து நீ ஆர்ப்பரிச்சா உழுன்னு சொல்லிருக்காரு ஆண்டவர். அதை நம்பி இருக்கிறான், விசுவாசிக்கிறான். நீங்க இங்கே இருந்துடலாம், நீ ஏண்டா அந்த அநியாயம் பண்றீங்க? உங்க அப்பா மாரும் இப்படிதான் செஞ்சான், உங்க தாத்தா மாரும் இப்படிதான் செஞ்சான். செஞ்சதுனால வனாந்திரத்துல தொம்மு தொம்முன்னு விழுந்தான். அவன் அந்த தேசத்தை பார்க்கவே இல்லை, கர்த்தர் வைத்திருந்ததை பார்க்கல. ஏண்டா இப்படி பண்றீங்க? இன்றைக்கு சபையை பார்த்து ஆண்டவர் இப்படி சொல்கிறாருன்னு நான் தைரியமாக சொல்ல முடியும். நம்ம அடிக்கடி பாடுற அந்த பாட்டுடைய கடைசி கவி, பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் ஈந்து இன்று தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று அன்று தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ். தெரிந்தவர் பாடலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி. பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று தந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. இந்த புராணங்கள்ல ஒரு கதை சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியுமா? இந்த நாரதன் கோல் மூட்டி விடுறவனா. புராணம் நாரதனுக்கு வேலை என்ன? கோல் மூட்டி விடுறது. அவன் போய் முருகன்கிட்ட சொல்லியிருக்கான், நான் உங்க அப்பாட்ட ஒன்று சொல்ல போறேன், அவர் கையில் இருக்கிற பழத்தை உனக்கு கெட்டுக்கொடுனா நான் சொல்றபடி செய். இது புராணத்தில் இருக்கிற கதை, என்கிட்ட முழுசாலாம் கேட்க வரக்கூடாது, எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன். ஹலோ, ஆமா. அங்க போய் சிம்ம பெருமானுக்கு 2 பிள்ளைங்க, ஒருத்தர் முருகர், இன்னொருத்தர் விநாயகர். சாரி, மிருகர்ட்டையும் போய் சொல்லிட்டான், அங்க விநாயகர்ட்டையும் போய் சொல்லிட்டான். உங்க அப்பாட்ட இருக்க பழத்தை வாங்குறதுக்கு நான் தந்திரம் சொல்லி கொடுக்குறேன், நான் சொல்றது மட்டும் கேளு. அவங்க அப்பா கூப்பிட்டாரு, இந்த ஞான பழமாகி இந்த பழத்தை உங்கள யாரு உலகத்தை சுத்தி முன்னால வரானோ அவனுக்கு கொடுத்துருவேன். உங்களுக்கு கதை தெரிஞ்சதுன்னா தெரியாதவங்களுக்காக சொல்றேன்.
ஆமா, உடனே முருகர் உடனே வீறு கொண்டு மயில் வாகனத்தை எடுத்து அப்படியே ஒரு சுத்த போயிட்டாரு. இந்த ஆள் சொன்னான், கணேசா நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் பாரு, உங்க அப்பாவும் அம்மாவும் சுத்தி வந்துருடா. கேட்டா எனக்கு அப்பாவும் அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லி சுத்தி வந்துருன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். முருகர் ஏமாந்து போய், நான் சொல்ற கதை இல்ல, உங்க புஸ்தகத்தில் இருக்குது, தமிழக இலக்கியத்தில் இருக்குது. வந்து நின்னா அங்க என்னவா பழம் வாங்கிட்டான், தந்திரத்தினால அவன் ஜெயிச்சிட்டான். அதனால தான் நம்ம ஒரு பாட்டு உண்டு. என்ன பாட்டு? பழம் நீ அப்பா ஞான பழம் நீ அப்பான்னு சொல்லி உங்க ஊர் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கான். உங்க ஊருக்கு தெரியாதோ? திருப்பரங்குன்றத்துக்கு போனது இல்லையோ, பழனிக்கு போனது இல்லையோ? நான் யாரையும் குற்றப்படலை, இதுதான் கதை. என்ன கேட்கிறவர்களே, பூமி அகிலமும் சாட்சியா போங்கன்னா ஊரை சுத்தி வந்துட்டு பூமியே போயிட்டு வந்துட்டேங்கிறான். கேட்டா பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதுன்னு சொல்றான். அது இன்னும் கன்னியாகுமரி போனா என்னத்துக்கு பிரதர் கல்ஃப்க்கு வந்திருக்கீங்க, பூமி வாங்கி வீடு வச்சா அதான் பூமி. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களை தான் சொல்றாங்க. வீடு போடணும் கூட இல்லை, வீடு வைக்கணும். பூமியை வாங்குறதா எனக்கு நோக்கம். என்னடா நோக்கம்? ஒரு பூமியை வாங்கி ஒரு வீடு வச்சுட்டா அதுக்கு பிறகு வேலை முடிஞ்சது. கடனையாவது வாங்கி வச்சிரு. ஒரு சகோதரர் வந்தாரு, ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப கடன்ல கஷ்டப்படுறேன். எதுக்கு கடன் வாங்குறீங்கன்னு கேட்டேன். 50 லட்சம் ரூபாய் வீடு கட்டலாம்னு நினைச்சா 80 லட்சம் ரூபாய் இன்னும் முடிய மாட்டேன். என் மனைவி என் டெய்லி அடிக்கிறா. எங்க வேலை பார்க்குறீங்க? பேங்க்ல கொள்ளை அடிச்சா கொண்டு வர முடியும். பேங்க்ல யாரும் லோன் தான் கொடுத்தா, இப்ப 30 லட்சத்துக்கு எங்க போறதுன்னு தானே அடி வாங்குறேன். ஜெபம் பண்ணுங்கண்ணே. விவரங்கள் திருநெல்வேலி பக்கத்துல தான், ஊர் பேர் சொல்ல வேண்டாம். யாரு இப்படி கடன் வாங்கி வீடை வச்சு? எனக்கு ஒரு தம்பி சொன்னான், அண்ணே இஎம்ஐ கட்டுறேன், ஈஸி இன்ஸ்டால்மெண்ட் சொன்னாங்க, மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஜெபம் பண்ணுங்கண்ணே. நான் சொன்னேன், என்ன வீடு பேர்ல வாங்கிட்டேனே, அழுத்துதுண்ணே, வேலை போச்சுண்ணே. நான் சொன்னேன், வேலையை போச்சுன்னா வீட்டை வித்துரு, வாடகை வீட்டில் போயிரு. என்ன கெட்டா போயிடுவா பேர? வாடகை வீடுனா 10 வீட்டில் இருக்கலாம்டா, சொந்த வீடுனா ஒரே வீட்டில் தாண்டா இருக்கணும். இன்னைக்கு நான் வாடகை கொடுக்குறேன், நான் தான் கட்டுறதுக்கு கத்துற உதவி, அந்த வீட்டுக்கு நான் வாடகை கொடுக்குறேன். என் சகோதரங்க இருக்கேன், கேட்டு பாருங்க. ஐ லிவ் இன் a rented house as a rented man. உங்க ஊர்ல டூ லெட் எழுதி போடுற போர்டு நிறைய இருக்குது, உனக்கு கிடைக்காதா? நீ தான் நடுவில் ஐ போட்டுரு. ஐ அவன் டூ லெட் எழுதி போட்டுருக்கான், நீ நடுவில் போய் நின்றுற. என்னது? QILET இந்த இங்கிலீஷ் படிக்கிறாங்க, டாய்லெட். என்ன வேதனை உனக்கு? எதுக்கு இந்த வேதனை? கடனை வாங்கி அவன் கொடுக்குறான், இவன் கொடுக்குறான், அவன் கொடுக்குறான்னு அவன் தான் கூப்பிட்டு கொடுக்குறான். ஏன்னா அவனுக்கு உன் வட்டியை வச்சுதான் அவன் பில்டிங் கட்டணும். ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டரை பார்த்து, நல்ல டாக்டர், எனக்கு நண்பர், தம்பி படிச்சிட்டீங்கல்ல, கொஞ்சம் 1 வருஷம் பீகார்ல போய் அங்க ஆஸ்பத்திரிக்கு ஆள் இல்லை, டாக்டர் வரமாட்டேங்கிறாங்க, நீ வாப்பா அப்படின்னு சொன்னா, அங்கிள் 4 லட்சம் ரூபாய் இஎம்ஐ, எனக்கு 2 லட்சம் ரூபாய் மாசம் செலவு, 6 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுக்குமா ஜேம்ஸ்? தலையை சுத்திட்டு எனக்கு ஏன் செய்ய முடியல? தேவ கட்டளை ஏன் நிறைவேற்ற முடியல? நீனே நிறைய கனவு வச்சிருக்கிற, நீயே நிறைய கற்பனை பண்ணியிருக்கிற, நீ அவனை மாதிரி வாழணும், இவனை மாதிரி வாழணும். என்ன தான் மாருதி 800 வச்சுட்டு எத்தனை நாள் ஓட்டுற? ஒரு ஆடி வாங்குங்க, இனி ஆடி கூட்டு போங்க. உடனே பேங்க்காரன் கூப்பிடான், சார் உங்க பணத்துக்கும் உங்க வருவாய்க்கும் ஆடி காரை கொடுத்துறேன் சார், வெறுமனே மாசம் 30,000 கட்டினா போதும். ஆமா, எனக்கு தான் 50,000 சம்பளம் கிடைக்குதுல்ல, கணவன் மனைவி ஒரு பிள்ளை தானே, 20,000 மேனேஜ் பண்ணிடுறோம், 30,000 கட்டு. திடீர்னு ஹையர் அண்ட் ஃபயர் கம்பெனி ஃபயர் பண்ண பிறகு
ஆடி கார்ல போனவன் ஆடிக்கிட்டு நிற்கிறான். இதுக்கு காரணம் என்ன? இந்த லோத்தின் மனைவியாகிய ராகேல், இங்கிலீஷில் நம்ம வச்சுக்கிடுவோம் ரேச்சல். ரேச்சல் நம்ம சொன்னான்ட்டு இவன் போயிடுவான். கவனி, தேவ திட்டத்தை அறிந்தாயோ? சபையை பூமி எங்கும் கடைசி மனிதன் வரை சிலுவையை காணும் என்பது என் ஆண்டவருடைய துடிப்பு. வீட்டுல போய் 8வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகளை படிங்க. பெரிய ரிவைவல் உண்டாக்கிட்டார் சமாரியால பிலிப்பு. பயங்கரமான கிரிய, மந்திரவாதியும் மனம் திரும்புறான். எல்லாரும் ஆண்டவருடைய காரியத்தை பார்த்து அதிசயப்படுறாங்க. பட்டணமே சந்தோஷத்தில் இருக்குது. வாட் a success I have. எவ்வளவு பெரிய சபை உண்டாக்கினேன். ஆண்டவர் ராத்திரி கூப்பிடுறாரு, பிலிப்பு எந்திரிச்சு வனாந்திரத்துக்கு போ. நம்ம என்ன சொல்லியிருப்போம்? இவ்வளவு பெரிய சபையில் இருக்கிற ஆடுகளை பரலோகத்துக்கு கொண்டு சேர்த்து தான் வருவேன். இவர் டிக்கா வாங்கி இருக்க, கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறாரு. நான் பிலிப்பு அப்படி சொல்ல, you are taking me to the wilderness. அந்த ஒருத்தன் ரதத்துல போறானே, அவனோட சேர்ந்து கொள்ளுதான் சொன்னான். பிலிப்பு ஓடி போறான். அதுதான் ஆவியில நிறைஞ்சு ஆவியில நடத்தப்படுறது. அது ஆவியானவருடைய துடிப்பை புரிந்தவன் செய்வான். என்னை கேட்கிற அருமையானவர்களே, எங்கேயோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கோம். செட்டிலானா போதும்னு நினைக்கிறோம். படிக்க வச்சு செட்டில் ஆனா போதும், நல்ல வருமானம் வர்ற மாதிரி செட்டில் ஆகிட்டா போதும், பிள்ளை அப்படி பட்டினா போதும், என் மருமகன் நல்லவனாக இருந்தா போதும். ஆனால் உனக்கு வைக்கப்பட்ட தேசம் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்குது. உன் சகோதரர்களும் ஒன்றை பார்த்து அவங்களும் திடரென்று போயிட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, இன்னொன்று நடக்குது, அது மட்டும் காட்டி கொடுத்துறேன். வாசிக்கலாம். 32வது அதிகாரம் என்னாகும் 32 தான் பார்க்குறோம். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. 16வது வசனம் 16. அப்பொழுது அவர்கள் அவன் சமீபத்தில் வந்து எங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் எங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் இங்கே கட்டுவோம். நல்ல கவனிங்க. இன்னொரு வசனத்தை காட்டுறேன். மோசே இப்ப சொல்றான் பாருங்க. என்ன சொல்றான் பாருங்க. 24வது வசனம். உங்கள் பிள்ளைகளுக்காக பட்டணங்களையும் உங்கள் ஆடு மாடுகளுக்காக தொழுவங்களையும் கட்டி உங்கள் வாய் மொழியின்படியே செய்யுங்கள் என்றான். இந்த 2 வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? ஹலோ, 2 வசனத்துக்கு என்ன வித்தியாசம்? அவனுங்க சொல்றாங்க ஆடு மாடுக்கு முதல்ல கட்டுவோம், அதுக்கு பிறகு பிள்ளைகளை பார்ப்போம். மோசே சொல்றான், டேய் ஆர்டரை மாத்துடா, நீ பிள்ளைங்களை முதல்ல பாரு, அதுக்கு பிறகு ஆடு மாடு பார்க்கலாம். பக்கத்தில் உங்க கையை எப்படி சொல்லுங்க. ப்ரையாரிட்டிஸ் மாறிடும். தேவ நோக்கத்தை விட்டுட்டீங்கன்னா எதுக்கு முன்னால கொடுக்கணுமோ அது மாறிடும். ஆடு மாடா உனக்கு முக்கியம். எங்க ஊருக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிர், பயங்கர குளிர் காலத்துல மாடு செத்து போகணும், மாட்டை வீட்டுக்குள்ள கட்டிட்டு இவன் வெளியே படுத்து கிடப்பான். கேட்ட பீகாரிக்கு புத்தி இல்லைன்னு சொல்றீங்களா? புத்தியோட தான் செய்யறான். நான் செத்தாலும் பரவாயில்ல, மாடு பால் கொடுக்கறது செத்ததுன்னா என் வீட்டுக்காரிக்கு வருமானம் போயிடும். அதனால நான் செத்தாலும் பரவாயில்ல, மாடு சாகக்கூடாது. குளிர் காலத்தில் அதுக்கு பிள்ளைக்கு ஸ்வெட்டர் வாங்கி கொடுத்துக்க மாட்டான், ஆனால் அதுக்கு பெரிய சாக்குல அழகா போட்டு தச்சு எடுத்துருவான். எல்லா மாடும் வின்டர்ல கோட்டு போட்டு தான் நிற்கும். ஐரோப்பாவுக்கு போனால் அங்கே உள்ள பாஸ்டருங்க சொல்லுவாங்க, அல்லது போயிட்டு வர்ற பாஸ்டர் சொல்லுவாங்க, பனிக்காலம் வந்துட்டுனா, அதாவது வின்டர் வந்துட்டுனா எல்லா மரமும் இலைய கீழே தள்ளிடும். பார்த்தீங்கன்னா மொட்டையா நிற்கும். பனி எடுக்கிற இடத்துல மொட்டையா நிற்கும் எல்லா மரமும். சம்மர் வந்துட்டுனா மரம்லாம் நல்லா பச்சை பசேன்னு இருக்கும். அங்கே இருக்கிற பொம்பளைங்கள்லாம் எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிற்பா. அதனால சொல்ல, நான் சம்மருக்கு வெளிநாட்டுக்கு போகவே மாட்டேன் பிரதர். சம்மருக்கு போனா இவளுக சட்டையை கழட்டிடுறா, வின்டருக்கு போனா அது கட்டிடுது. கவனிங்கம்மா, கவனிங்க. ப்ரையாரிட்டிஸ் மாறிடுமா. ஆடு மாடுக்கு முன்னால இடம் வந்துருமா, சொத்து சொகம் முன்னால வந்துருமா, பின்னாலதான் பிள்ளை வருமா. அது உன்னுடைய சிந்தனையாய் மாறிவிடும். நீ தேவனுடைய காரியத்தை மறப்பாய் என்றால், அதற்கு ஒத்துக்கொள்ளாவிட்டால். அதனாலதான் மோசே சொல்றாரு,
முதல்ல உன் பிள்ளைங்களுக்கு பட்டணம் கட்டுறதெல்லாம் சரி, அதுக்கு பிறகு தொழுவங்களை கட்டினா போதும். அதை நீ செய்யாம போனா உன் சகோதரர்களுக்கும் அந்த பக்கம் சுதந்திரம் கிடைக்கிறது வரைக்கும் நீ சண்டை போடுறதுக்கு நீ போகல இருந்தா அது பாவம். நான் சொல்லவில்லை, என் சத்திய வேதம் சொல்கிறது. கோடி கோடி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு சில மிஷனரிகள் போய் அங்கே இருக்கும்போது அவர்களோடு யுத்தத்தில் நீ கலந்து கொள்வதற்கு உன் பிள்ளையை அனுப்பி தராவிட்டால், உன் வசதி வாய்ப்புகளை விடாவிட்டால், அழைக்கப்பட்ட பிள்ளையையும் இருத்தி கொண்டிருப்பா என்றால் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும். நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனால் அந்த மக்களுக்காக நன்றி. மோசஸ், you will do one thing. எங்கள் பிள்ளைங்களையும் ஆடு மடங்கி விட்டுட்டு நாங்கள் போய் எங்கள் சகோதரர்கள் அதை பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் திரும்பி வர மாட்டோம். மோசேக்கு இப்போ தான் திருப்தி ஆகுது. அட்லீஸ்ட் இதையாவது செஞ்சீங்களடா. யுத்த வீரர்கள் புறப்பட்டு போவோம். யுத்தம் செய்கிறவர்களோடு கூட இணைந்து அடைக்கப்பட்டிருக்கிற எரிகோவாகட்டும், திறந்து வைக்கப்பட்டிருக்கிற பட்டணங்களாகட்டும், எதிர்த்து நிற்கிற ராஜாக்களாகட்டும், ஏமாற்றுகிற கிபியோனியராகட்டும், அவைகளை பெற்று கர்த்தர் சொன்ன திட்டத்திற்கு நிறைவேற்றுவதற்கு என் பலத்தை கொடுக்க வருகிறேன் என்பதுதான் அவருடைய கடைசி தீர்மானம். We give our best. நம்ம என்ன சொல்லிருப்போம், 4 பிள்ளையை கூட்டு போயா என்னையும் கூட்டுரு, இல்ல பெஞ்சாதியை கூட்டு போ. No, I will give the best. Leave my people, leave my wife, leave my children, leave my sheep here. I will go for the war. I will go for the war. அந்த அதிகாரத்தை வாசிங்கன்னா, மோசே அவர்களை ஆசீர்வதித்தான், பின்னதாக யோசுவா ஆசீர்வதிக்கிறார். நான் எல்லாரும் சுதந்திரம் ஆனவனே திரும்ப வந்து அவங்க தங்கள் தேசத்துக்கு பிறகு யோசுவாட்ட கேட்குறாங்க, தேசத்திலே ஆண்டவர் இளைப்பாறுதலை கொடுத்துட்டாரு, நாங்கள் வீட்டுக்கு போகலாமா? எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஸ்டாண்டிங் வித் மை வாரியர்ஸ். என் யுத்த வீரர்களோடு நிற்பதற்கு ஒப்பு கொடுத்தாயே, தேங்க்யூ. ரூபன், தேங்க்யூ. மனாசே, தேங்க்யூ. God, thank you for standing with the warriors. எல்லாரும் கண்களை மூடலாம்.